கண்ணனும் அர்ஜுனனும் தெருவில் நடந்து கொண்டிருக்க. முதியவர் ஒருவர் தர்மம் செய்யுங்கள் என்று அர்ஜுனனிடம் கேட்டார். உடன் 1000 பொற்காசுகளை கொடுத்தான். மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழலாம் என்று போனவரிடமிருந்து பொற்காசுகளை பறித்து கொண்டு ஓடினான் திருடன். மற்றொரு நாள் இவரை மீண்டும் சந்திக்க. நடந்த விஷயத்தை முதியவர் சொன்னார். நவரத்தின கல் ஒன்றை கொடுத்தான். வீட்டுக்கு போனவர் மனைவியிடம் கூட சொல்லாமல் பரணியில் போட்டு ஒளித்து வைத்தார். இதை அறியாமல் ஆற்றில் தண்ணி எடுக்க போன மனைவி ரத்தினக்கல்லை ஆற்றில் போட்டுவிட. வயோதிகர் பைத்தியம் பிடித்தது போல் அலறி அழுதார். மீண்டும் இருவரும் வயோதிகரின் கதையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். இவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்றான் அர்ஜுனன். இப்போது 2 காசுகளை அவருக்கு கொடு என்றான் கண்ணன். இந்த காசுகள் எப்படி இவருக்கு உதவும் என்று கேட்டவனிடம் முடிவை பார்ப்போம் வா என்றான். வயோதிகர் நடக்க வழியில் உயிருள்ள 2 மீனை வாங்க மீனவன் சொன்னதும் இந்த காசினால் நம் குடும்பத்திற்கு பயனில்லை, மீனை வாங்கி ஆற்றில் விட்டு உயிரையாவது காப்பாற்றலாம் என்று ஒன்றை ஆற்றில் விட்டார். மற்றொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கி இருப்பதை பார்த்து எடுக்க பரணியில் போட்ட ரத்தினம் அது. பெருமகிழ்ச்சி அடைந்தார் வயோதிகர். என்னென்ன நடக்கிறது பார் கண்ணா, நம்ப முடியவில்லை என்று அர்ஜுனன் சொல்ல. முதலில் நீ கொடுத்த பொற்காசுகளை சுயநலத்திற்காக பயன்படுத்த நினைத்தார். அடுத்த முறை ரத்தினத்தை தானும் பயன்படுத்தாமல் யாருக்கும் கொடுக்காமல் ஒளித்து வைத்தார். நீ கொடுத்த 2 காசுகளால் 2 உயிர்களை காப்பாற்ற நினைத்தார். சுயநலமில்லாமல பொதுநலமாக சிந்தித்ததால் ரத்தினம் கிடைத்தது என்றான் கண்ணன்.